எம்ஜிஆருக்கு இருந்த அரசியல் துணிச்சல் விஜய்க்கு அது இல்ல. அதிமுக, பிஜேபி, டிவிகே மூணு ஒன்னா சேர்ந்தா நிச்சயமா டஃப் சேலஞ்ச் தான். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 10% சேர்ந்தாலே நம்ம கூட்டணி திமுக வீழ்த்திட முடியும் அப்படிங்கிற கணக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுகிறார்கள். அது மிகவும் சரிதான். ஆனா அந்த 10% விஜய் கேட்கக்கூடிய விலை என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. அரசியல்னு வரும்போதுங்க வெற்றி தான் முக்கியம். அப்போ இப்படி கிரியேஷன் வரும். இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான கிரியேஷனா இருக்கு. நாளைக்கு டிவிக்கே 100 தொகுதி கொடு, 80 தொகுதி கொடுன்னு கேட்டா டிவிகேக்கு எதிரான கிரியேஷனாக இன்னும் பல பென்டிரைவில் எரிக்கப்படும். பெரியாரையும் அம்பேத்கரையும் இங்க கொள்கை தவிர வச்சுட்டு பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி கூட அலைன்ஸ் கூட போவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இல்லையா? இங்க பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவரா வச்சுட்டு திமுக போகலையா? விஜய வளர்க்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நோக்கமா, நான் வளரணுங்கிறது நோக்கமா, தான் வளர வேண்டும் என்பது நோக்கமா? விஜய் வச்சு ஆதாயம் தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஜய வச்சு நம்ம முதலமைச்சர் ஆகணுங்கிறது இதுல டிசிஷன் பை விஜய் தான். அந்த டிசிஷனுக்காக எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதே அதிமுகவுக்கு ஒரு வகையில் அவமானம் தான் நான் நினைக்கிறேன். விஜய் என்பவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு பலம், அதுதான் வெற்றிக்கு உத்தரவாதம்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால், இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த மக்கள் மீது குறையாத வண்ணம் தான் இருக்கு. என்ன காரணம்னாங்க, விஜய் பார்க்க உயிரை இழந்தவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தினர் அது நம்ம தவறுன்னு நினைக்கிறாங்க. பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்கார். அவரிடம் பேசுறது நிறைய விஷயங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா தெளிவா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஒரு பீக் மூமெண்ட்ஸ் தான் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அண்ட் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் படி தமிழக அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவான பேச்சு என்னவென்றால், பாரதிய ஜனதா, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மூவரும் இணைந்த ஒரு கூட்டணி உருவாகும். பத்திரிகை செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்கள் இந்த கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கும். என்ன காரணம்னா, 2024 தேர்தல் கணக்குப்படி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்தாலே ஒரு 38% ஓட்டு இருக்கு. விஜய் ஒரு 10% கொடுத்தா கூட 48%. திமுகவுக்கு எவ்வளவுதான் அதிகபட்சமாக பார்த்தாலும் திமுக கூட்டணிக்கு 40%, 42% தான் வரும். 45 வந்தா கூட இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். இது பரவலான பேச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கூட்டணி என்பது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடணும். பொதுவா கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கை கூட்டணி. அது இந்தியாவிலேயே கிடையாது. இப்போ வானவில் கூட்டணி, ரெயின்போ அலையன்ஸ். ஒரு கட்சியை வீழ்த்தணுங்கிறதுக்காக பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வானவில்ல எப்படி எல்லாம் வண்ணங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி பல்வேறு எண்ணங்கள் கொண்ட கட்சிகள். கொள்கையெல்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை எல்லாம் கிடையாது. வேகங்கள் கூடி மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. இதான் வானவில் கூட்டணி. நிறைய இந்த மாதிரி கூட்டணிகள் நீங்க பார்க்கலாம், பீகார் தேர்தலில் இருந்து தமிழ்நாடு தேர்தல் வரைக்கும். அடுத்தது ஒரு ரேக்டாக் அலையன்ஸ், கடைசி நேரத்துல கதம்பமா. இப்ப நீங்க கேட்ட கேள்வி இதுலதான் வருது. இப்போ கரூர்ல ஏற்பட்ட அந்த ஜன நெரிசல், அந்த துக்ககரமான நிகழ்வுகளுக்கு பிறகு அரசியல் போக்கு மாறி இருக்கு. அதனால ஒரு ரேக்டாக் அலையன்ஸ், கதம்ப கூட்டணி, அவசர கூட்டணி வருமோ என்கிற ஒரு ஐயம். அவசர கூட்டணியில என்னன்னா, இதுவரைக்கும் எதிர்த்துட்டு இருந்த எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தினால, சிபிஐ விசாரணை காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத அமைப்பு நம்மகிட்ட இருக்குன்னு விஜய் உணர்ந்தது காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால வலிமையான கட்சிகளோட கூட்டணி வைப்பதான் நல்லதுங்கிற ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு அப்படியான ஒரு ரேக்டாக் அலையன்ஸ் இது வரலாம். 4வது ஒரு கூட்டணி இருக்குங்க, பி டீம் சொல்றது. அது வெயில் அலையன்ஸ் ஆங்கிலத்துல, அதாவது முக்காடு கூட்டணி. இன்னொரு கட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கூட்டணியை ஏற்படுத்துறது. உதாரணமா மக்கள் நல கூட்டணி எல்லாம் அப்படி ஏற்படுத்தப்பட்டதுதான். இப்படி 4க்குள்ளதான் இது சிக்கணும். இந்த தமிழ்நாடு அரசியல்னு இல்ல, எல்லா அரசியலுமே இந்த 4 அலையன்ஸ், 4 விதமான கூட்டணிகளுக்குள்ளதான் இது அமையணும். எப்படி அமைய போகிறது, இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல சார், இப்போ இங்க விஜய் ஃபேக்டர் ஒரு பெரிய ஃபேக்டரா பேசப்படுது. இன்னுமே நிறைய இடங்கள் நம்மளால பார்க்க முடியும். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த மக்கள் மீது குறையாத வண்ணம் தான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஃபீல்டுல நம்ம பார்த்தோம், அங்க பாக்குறப்பமே எல்லாருமே விஜய் தான் சொல்றாங்களே தவிர, இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது
அது அது அதிகரிக்கவே இல்லையே சார், அப்படியே இருக்கு. என்ன காரணம்னாங்க, விஜய் பார்க்க வந்து உயிரை இழந்தவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தினர் அது நம்ம தவறுன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏன் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போனோம், நம்ம வந்து ஸ்டார் கிரேஸ்ல போனதுனாலதான் நம்ம குடும்பத்துல இவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு 25 வயது பையன் போயிருப்பான், அப்பா அம்மா வேணான்னு கூட சொல்லியிருப்பாங்க, ஆனா அவன் கேட்காம போயிருப்பான். ஒரு குழந்தை பிடிவாதம் பிடிச்சு பார்க்கணும், விஜயை பார்க்கணும்ட்டு போயிருக்கோம். ஆக இவங்க எல்லாருமே ஒரு செல்ஃப் பிட்டியில இருக்காங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. தன்னிறக்கம் நம்மளால தாங்க நடந்ததுன்னு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகுனாங்க, வண்டியை ஓட்டிட்டு போவாரு, அவரு உயிர் பிழைச்சிருவாரு, பின்னாடி இருந்தவங்க இறந்து போயிருவாங்க. அதோட இருந்துட்டா பரவாயில்ல, திமுகவினர் தான் அது காரணம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இல்லையா, மக்களும் இல்ல. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா மறுநாள்ல இருந்து சதி கோட்பாடை முன் வச்சாச்சு. இப்ப நீங்க ராஜீவ்காந்தி கொலை காலகட்டத்துல நான் ஆக்டிவ் பத்திரிகையாளங்க நேரடியாக பார்த்தவர்கள ஒருத்தர். இம்மிடியட் அப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ராஜீவ் கொலைக்கு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து கிருஷ்ணகிரியில நிறைவு கூட்டம். ஜெயலலிதா அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் ஒரே மேடையில பேசணும். முன்னதாக வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இப்படியான ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டுருச்சு. மறுநாளே வந்து காலையிலேயே சதி கோட்பாடு தான். காரணம் வந்து திமுக தான், இதுக்கு காரணம் திமுக தான். ராஜீவ்காந்தியை கொலை செய்தது இவங்கெல்லாம், இதுக்கு காரணம் மறைமுகமா தூண்டி விடுவது திமுக தான். பல விஷயம் சொல்லுவாங்க. அதாவது 10 மணிக்கு கூட்டம் போட்டிருந்தாங்க தாமிரத்துக்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல, அதான் அவங்களுக்கு நிறைவு கூட்டம் அந்த பகுதிக்கு. திடீர்னு 9 மணிக்கே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப தாமதமாக விஜய் வந்ததால்னு ஒரு ரீசன் சொல்றாங்கல்ல. 91ல ஏழியரா கூட்டம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் 10:15 மணிக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படி போகிறாருன்னு. அதனால தலைவர்கள்லாம் வந்து சீக்கிரமே கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியான ஒரு கோட்பாடு வைக்கப்பட்டது. விளைவு என்ன ஆயிற்று? இப்போ பெரிய விசாரணை, ஜெயின் கமிஷன் அதெல்லாம் வந்தது. அப்புறம் வந்து மத்திய புலனாய்வுத்துறை இங்க மல்லிகையில உட்காந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப க்ளோஸா இப்போ சிபிஐயோட விசாரணையோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது கூட வந்து அந்த சீரியல்ல அது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க, த ஹண்ட் சீரியல்ல அப்ப நடந்த சம்பவங்களை எல்லாம். ஆனா தேர்தல் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. மக்கள் வந்து சதி கோட்பாட்டை நம்பினாங்க. தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு திமுக தோல்வி அடைஞ்சது. 2 சீட்டோ 3 சீட்டோ தான் ஜெயிக்க முடிஞ்சது. இப்ப அதே சதி கோட்பாடு இங்க விஜய்க்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் இல்லையா? அதே சதி கோட்பாடு விஜய்க்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனா அப்ப வந்து என்னன்னா, திமுக ஒரு மெயின் பிளேயரா இருந்தது. இப்பவும் திமுக மெயின் பிளேயர். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அப்ப இருந்தது. அது வந்து 89 பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருந்தது. அதற்கு அடுத்த 1.5 வருஷத்துல இந்த தேர்தல் வருது, 91 தேர்தல் வருது. 91 தேர்தலுக்கு முன்னதாக திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தது. அப்ப இருந்த அரசியல் சூழல் வந்து முழுக்க வேறுபாடானது. இப்ப விஜய்ங்கிற ஃபேக்டர் வந்து புது ஃபேக்டருங்க. அந்த ஃபேக்டர் உள்ள வரும்போது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கு. என்னன்னா ஸ்டார் வேல்யூ. விஜய் பேரு, நேம் வேல்யூ. ஆனா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஷேரிங் த காமன் ட்ரீம்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு கூட்டணினா பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு தான். பொதுவான சொப்பனம் என்பது என்ன? திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். சரி, யார் தலைமையில் வீழ்த்த வேண்டும்? முதலமைச்சர் கேண்டிடேட் தலைமையில வீழ்த்தணும். முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? விஜய் கட்சிக்கு விஜய். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றாரு. பிஜேபி கூட்டணியில முதல்ல அமித்ஷா அவர்கள் முதல்ல சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில்னாரு. இப்போ ஆஃப்லெட் அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இல்லை, அது பின்னாடிதான் முடிவு செய்யணும்னு சொல்றாரு. அதே அனாலிசி நீங்க பீகார் தேர்தலையும் பார்க்கலாம். நேற்றைக்கு வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு, பீகார் தேர்தல்ல நிதிஷ்குமார் தலைமையில தான் என்டிஏ இயங்குது. ஆனா தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூடித்தான் முதலமைச்சர் யாருங்கிறத முடிவு செய்வாங்கன்றாங்க. இன்னைக்கே காலையில இருந்தே வந்து நிதிஷ்குமார் கட்சியில இருந்து அதுக்கு பெரிய பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, இந்த தேசிய கட்சிகள் இப்படித்தான் முரணான ஸ்டாண்ட் எடுக்கும். 80ல தேர்தல், மக்களவை தேர்தல், காங்கிரஸ் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி. அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வருது. ஆளுக்கு பாதி, சரிபாதி, பப்பாதி ஓட்டு, 117 117 சீட்ல போட்டி போடுறாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லவே இல்லை. கடைசியில வந்து பெரிய பிரஷர், கலைஞர் வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டாரு, நீங்க சொன்னா தாங்க அடுத்த கட்டம்னு. இந்திரா காந்தி அம்மா வந்து கடைசியில கலைஞர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், ஆனா நாங்க ஆளுக்கு பாதி, நாங்க கூட்டணி மந்திரி சபையில இடம் பெறுவோம், இப்படியான விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி மந்திரி சபையில் இடம் பெறுவோம்னு சொன்னாலே மிக இயல்பாக அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடாயிரும். விஜய் ஏற்கனவே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதிமுக அப்படி சொல்லாது. அந்த இடம் வந்து இதுல வந்து அந்த பொதுவான சொப்பனம் வந்து கலையுது. அதனாலதான் நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இது இங்க நம்ம பார்க்க முடியுது, முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே பேசுறாரு, ஒருவேளை டிவிக்கு கூட கூட்டணி வைக்கிறதுல
வந்து எடப்பாடி மும்முரம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இந்த அதாவது ஏடிஎம்கே டிவிகே இது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது டிஎம்கே இங்க வந்து ஒரு பெரிய டஃபர் சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சட்டமன்ற மாதிரி முதலமைச்சர் வந்து பேசுறாங்க இல்லையா? அதிமுக, பிஜேபி, டிவிகே 3 ஒன்னா சேர்ந்தா நிச்சயமா டஃப் சேலஞ்சு தான். என்ன காரணம்னா அடிப்படையில அந்த கூட்டணிக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு மோகம் கிடைச்சிரும். அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் எவ்வளவுங்கிறது இப்ப அவங்க தேர்தலே போட்டி போடலைங்கிறதுனால தெரியாது. இப்ப எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிட முடியாதுங்க. ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து தேர்தலில் போட்டி போட்டாரு. ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் வரிசையா தேர்தல்கள் வெற்றி. அதனால அவர் வந்து வெறும் ஆக்டரா இல்ல, அவர் ஏற்கனவே திமுக பொருளாளர் வரைக்கும் வந்துட்டாரு. எம்எல்ஏ எம்எல்சி பதவியும் வகிச்சாச்சு. திமுக வெற்றிக்கு காரணம்னு ஆகி போச்சு. அதுக்கு பிறகு தனி கட்சிக்கு பிறகும் இடைத்தேர்தல் வெற்றிகள். எனவே அவர் வந்து ஒரு ப்ரூவ்டு மெட்டீரியல். 77 வரும்போது ப்ரூவ்டு மெட்டீரியல். முன்னதாக வந்து பாண்டிச்சேரியில அதிமுக முதலமைச்சரே வந்தாச்சு, எம்ஜிஆருக்கு முந்தைய முதலமைச்சர். அதனால பொலிட்டிக்கலா ஒரு கணிக்கவும் முடிஞ்சது, வெற்றி பெறுவார்னு யூகிக்கவும் முடிஞ்சது. கூட்டணி கட்சிகள் சேர்றதுக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் காட்டல. இங்க என்னன்னா விஜய் வந்து அப்படியான முடிவை எடுக்கல. அவருக்கு நிறைய இடைத்தேர்தல் வாய்ப்பு வந்தது, ஆனா அவர் நிக்கல. வேல்யூ இருக்கு, அதான் கிரௌடு வருது. கிரௌடோட ப்ராப்ளம் என்னன்னா இப்ப கரூர் கிரௌடு 30,000 பேர் வந்தாங்க, 50,000 பேர் வந்தாங்கன்னா அந்த கிரௌடுல வந்து சுத்தி இருக்கிற எல்லா மாவட்ட கிரௌடும் சேர்ந்துதான் இருக்கு. அப்ப நிஜமாவே இது கரூர் கிரௌடா அப்படின்னா நிச்சயமா இல்ல. அப்புறம் பார்வையாளர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஆனா ஒரு 10%, 12% கண்டிப்பாக அஷ்யூர்டு மினிமம் கேரண்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மினிமம் கேரண்டி இருக்கு. அப்ப அதுவே போதும். 10% சேர்ந்தாலே நம்ம கூட்டணி வந்து திமுக வீழ்த்திட முடியும் அப்படிங்கிற கணக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுகிறார்கள். அது மிகவும் சரிதான். ஆனா அந்த 10%க்கு விஜய் கேட்கக்கூடிய விலை என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன இந்த சதி கோட்பாடா இருக்கட்டும், அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், அப்படிங்கிறப்ப இது மக்கள் மத்தியில இன்னும் வந்து ஒரு விஜய்க்கான ஒரு மோகத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு தானே இருக்கும். சிபிஐ விசாரணை எப்படி போகிறதுன்னு இப்ப எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒண்ணு. இரண்டாவது வந்து மத்திய ஆளுங்கட்சி விஜய் வரணும்னு அவங்க வந்து ஒரு கம்பல்ஷனை பிரயோகம் பண்றதுக்கு சிபிஐ யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய செய்தியை நாளைக்கு லீக் பண்ணுவாங்க. சிபிஐ சிக்கியது இப்ப வந்து ஏதோ ஒண்ணு எரிச்சிட்டாங்கிறது இன்னைக்கு செய்தியா இருக்குல்ல. பாருங்க, ஒரு எஸ்ஐடி வந்து ஆவணங்களை அது ஏற்கனவே கோர்ட்ல வர கொடுத்தாச்சு. அந்த ஆவணங்களை சென்னை ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ண ஆவணம் தான் சிபிஐ கொடுக்குறாங்க. சப்மிட் பண்ணி 4 நாள் இருக்குங்க. அதை வந்து பப்ளிக் வியூல யாராவது எரிப்பாங்களா? ஒரு புலனாய்வு துறை வந்து தண்ணியில இருக்கிற அது எப்படிங்க எரிப்பாங்க? வாய்ப்பே இல்லை. ஆனா அது அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா டாஸ்மாக் வழக்கு, விசாயன் வீட்டுல வந்து குப்பை தொட்டியில் கிடந்தன அப்படின்னு ஒரு பெரிய வீடியோ ரிலீஸ் பண்ணது நிச்சயமா உள்நோக்கத்தோட தான். அது எப்படி பக்கத்துல இருக்க குப்பை தொட்டிலையா ஒருத்தர் போடுவாரு? அவரு அத ரைடுன்னு வந்துச்சுன்னா வேற எங்கேயாவது தான் கொண்டு போய் போடுவாங்க. ஒரு எரிக்கணும்னு நினைச்சா ஆவணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் சென்னையில வச்சு எரிக்க போறாங்க, இல்லைன்னா மும்பையில கொண்டு போய் எரிக்க போறாங்க. அவங்க ஆபீஸ் பக்கத்துல எரிச்சிட்டாங்க, பென்டிரைவ் எரிந்த நிலையில் சிக்கியது. இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் இங்க இருக்கும். அரசியல்னு வரும்போதுங்க வெற்றி தான் முக்கியம். அப்போ இப்படி கிரியேஷன் வரும். இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான கிரியேஷனா இருக்கு. நாளைக்கு டிவிகே வந்து 100 தொகுதி கொடு, 80 தொகுதி கொடுன்னு கேட்டா டிவிகேக்கு எதிரான கிரியேஷனாக இன்னும் பல பென்டிரைவில் எரிக்கப்படும். இப்ப இங்க வந்து நம்மளால பார்க்க முடியுது, தொடர்ந்து பிஜேபி, ஏடிஎம்கே, அன்புமணி ராமதாஸ் இப்படி பல பேர் வந்து டிவிகே வந்து ஒரு சப்போர்ட் பேசிஸ்லயே வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கரூர் சம்பவத்துல இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க பார்க்கலாம். இதுக்கு நடுவுல ஹைகமாண்ட், காங்கிரஸோடைய ஹைகமாண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, ராகுல் காந்தி வந்து விஜய் அவர்களை தொலைபேசியில வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு பல பெர்ஸ்பெக்ஷன் இருக்கு இல்லையா? ஒருவேளை காங்கிரஸ் வந்து இதை பயன்படுத்தி டிவிகேக்கும் வரலாம், அப்படி இல்லாட்டி டிஎம் கேட்ட தங்களுடைய சீட்ஸை ஹைலி டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் போகலாம். பேர வலிமையை கூட்டுறதுங்கிறது அரசியல் கட்சியோட ஒரு உத்தி தானே. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. போன தடவை 25 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த தடவை 35 சீட்டு கொடுக்கணும்னு தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் அது வைசி வெர்சா வந்து பிஜேபி அப்படித்தானே செய்யும். காங்கிரஸ் என்ன உத்தியை கடைபிடிக்குதோ அதைத்தானே பிஜேபி இந்த கூட்டணியில செய்யும். ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய அலையன்ஸ்குள்ள போவாரா? இப்ப வந்து ஏடிஎம்கே கூட இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள போவாராங்கிறது. ஏன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் இங்க கொள்கை தவிர வச்சுட்டு பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி கூட அலையன்ஸ் கூட போவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இல்லையா? இங்க பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவரா வச்சுட்டு திமுக போகலையா? அதெல்லாம் போவாங்க. என்ன நான் யாருக்கிட்ட சொன்னது அதுதான். கூட்டணிங்கிறது வேகங்கள் திரண்டு மழை பொழிவதில்லை, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வதுதான். சரி, நான் என்னோட உதாரணங்கள் சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் மக்களுக்கும் அது புரியும். 1957 திமுக சந்திச்ச முதல் தேர்தல்
அப்போ எங்க தொகுதியில வந்து சீபா ஆயத்தனார் ஐயா போட்டி போடுறாங்க. தினத்தந்தி குரூப்போட எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்டர் அவர். நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு பேர் நாம் தமிழர் கட்சி. சீமான் கட்சி இல்ல, அன்றைய நாம் தமிழர். தனியா தான் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ், எங்க ஊர்ல காங்கிரஸ் ஊரு, காங்கிரஸ் எதிர்ப்பு சீபா ஐயா வெற்றி பெற்றாங்க 57. 62 இம்மிடியட் நெக்ஸ்ட் தேர்தலுங்க. முன்னதாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபடுது, அதாவது பாகிஸ்தான் பிளவுபடுது. 62க்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியே உடைஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 67ல தான் முதல் தேர்தலை சந்திக்குது. 67க்கு. அது முன்னதாக 62 தேர்தல்ல அண்ணா வந்து இந்த மாதிரியான, அதாவது காங்கிரஸோட பலமே வந்து நம்ம எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறது தான், அதனால வந்து காங்கிரஸ்க்கு எதிராக எல்லாரையும் ஒன்னா திரட்டணும்னு சொல்லி கூட்டணிங்கிற வார்த்தை பிரயோகத்தையே நாங்க அப்பதான் கேள்விப்படுறோம். நான் 9th ஸ்டாண்டர்ட். ஏன்னா எங்க ஊர்ல காங்கிரஸ்க்கு மாற்று கம்யூனிஸ்ட் இயக்கம். அது இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குங்க, அப்ப திருநெல்வேலி பகுதி. திருநெல்வேலி ரொம்ப பேக் இன்டீரியருங்க. அப்போ என்னங்க இது கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கொள்கை இந்த கொள்கையெல்லாம் வேற, எப்படி திமுகவோட கூட்டணி சேர முடியும், காங்கிரஸ் வீழ்த்துறாரு, இப்படி எல்லாம் பேச்செல்லாம் இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி சேருவதற்கு பல இடங்கள்ல மருத்துவம் விட்டுருச்சு. அப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் கூட்டணிங்க, திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி. மற்ற மாவட்டங்கள்ல கூட்டணியே கிடையாது. அப்படி ஒரு விசித்திரமான நிலைமை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துங்க, இப்ப டிவிக்கே அதோட செல்வாக்கு இருக்கிற பகுதியில மட்டும் கூட்டணி, செல்வாக்கு இல்லாத பகுதிகளில் பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? திமுகவும் இதே மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் 62 கூட்டணி யுகம் பிறக்குது. 67 முழு கூட்டணி யுகம். ஆரம்பத்துல நான் சொன்னால சிபிஎம்க்கு அது முதல் தேர்தல். சிபிஎம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பகுதி தானே. ஆனா திமுக சுதந்திர கட்சி அங்க வகித்த கூட்டணியில சிபிஎம் இடம்பெற்றது. சிபிஐ மட்டும் தனியா நினைச்சு ஏழு கட்சி கூட்டணி, வானவில் கூட்டணி வெற்றி பெற்றது. சுதந்திர கட்சி பயங்கரமான வலதுசாரிங்க. நீங்க சுவராஜ்யான்னு ஒரு பத்திரிகை, ராஜாஜி எடிட்டருங்க, ஆசிரியர் ராஜாஜி. அது கட்டுரையெல்லாம் படிச்சீங்கன்னா இடஒதுக்கீடு எதிர்ப்பாரு, அப்புறம் வந்து மானியங்களை எதிர்ப்பாரு. நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் அப்ப எதிர்ப்பாரு. 1967 திமுக எல்லாத்தையும் ஆதரிச்சது. திமுகவோட தேர்தல் அறிக்கையில ரூபாய்க்கு 3 படி அரிசி, எவ்வளவு பெரிய கவர்ச்சி வாக்குறுதின்னு பாருங்க. 3 படி அரிசி போடப்பட்டதானா? போடப்படல. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளின் பட்டியல் 67 தொடங்கிருச்சுங்க. வரலாறு இதுதான். அப்போ கூட்டணியோட நோக்கங்கிறது காமன் கோல். காமன் கோல் வந்து யார் முதலமைச்சருங்கிறது. யார் முதலமைச்சர்னா 67 பிரச்சனையே இல்லை. என்னன்னா காமராஜ் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயாச்சு. பக்தவச்சலம் அவர்கள் தான் இங்க காங்கிரஸ் முதல்வர். அவரு முதல்வர் கேண்டிடேட்டா காங்கிரஸ் கட்சி ப்ரொபோஸ் பண்ணல. அண்ணாவும் முதல்வர் கேண்டிடேட் கிடையாது. அவர் எம்பி தொகுதிக்கு போட்டி போட்டாரு. மாப்போசி ராஜாஜி மாதிரி பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அண்ணா அதை வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டாரு. சோ அப்படி இல்லாம தான் 67 நடந்தது. அதுக்கு பிறகு எல்லாம் முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்காங்க இங்க. இப்ப இங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னா விஜயா, எடப்பாடி பழனிசாமியா, இல்ல வந்து தேர்தலுக்கு பிறகு எடுக்கக்கூடிய அமித்ஷாவின் முடிவா, இப்படியான குழப்பம் அதுல இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த மதுரை மாநாட்டுல பேசுறப்போ அவரை தான் அவர் வந்து பிரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னுமே சொல்ல போனா அவர் தான் அவர் முன்னிறுத்திக்கிட்டு அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா சொன்னாரு. எங்க கூட வர்றவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிறப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இவர் வந்து ஒரு ஏடிஎம் கேட்ட போய் அலைன்ஸ் வைக்கிறதுக்கோ இல்ல வந்து திரும்பி அப்படியே சிங்கிள் ஸ்டாண்டா நான் தான் நிப்பேன், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 விதமான வாய்ப்புகளையும் நம்ம பேசி பார்ப்போம். விஜய் அவர்கள் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், என் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு ஒரு வியூ எடுத்தாருன்னா 2026க்கு அவரோட பழைய ஸ்டாண்ட்ல அப்படியே இருப்பாரு. அவருக்கு என்ன இதுக்கு முன்பு என்ன அட்ராக்ஷன் இருந்ததோ அதே அட்ராக்ஷன் தொடரும். மாற்றி முடிவு எடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், இல்ல அமித்ஷா நாளைக்கு என்ன சொல்றாரோ அதுதான் முதலமைச்சர் வேட்பாளர், திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது தான் என் லட்சியம். என்ன காரணம்னா கரூர்ல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை திமுக ஆட்சி தான் ஏற்படுத்தியது. அதனால வந்து நான் இந்த கூட்டணியில நான் விருப்பம் இல்லாம தான் இணைஞ்சிருக்கேன், இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் இப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாருன்னா அதான் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு அவர் போவாருன்னு தான் கேட்கிறேன். இப்ப நீங்க போனாருன்னா தான் கேட்க முடியும், போவாரான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. போனால் என்ன ஆகும்? இந்த விஜயோட அட்ராக்ஷன் போயிரும் இல்லைங்களா? அதாவது விஜய்ங்கிறவரோட அட்ராக்ஷன் என்ன? சினிமா ஸ்டாரை தாண்டி பொலிட்டிக்கல் அட்ராக்ஷன் என்ன? கேள்வி உங்களுக்கு என்ன அட்ராக்ஷன் என்ன? இல்ல இப்பதான் வந்திருக்காங்க, பெரிய லெவல்ல எதுவும் இல்ல. அப்படி வச்சுக்கோ. ரெண்டாவது, திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்று. ஆமா. அப்பீலே வந்து ஃப்ரெஷ்னஸும் மாற்றும் தான். ஓகே.
அந்த அப்பீல அவர் இழந்தாருன்னா அவர் அவுட் ஆவாரு. ரைட்டு, அப்பீல இழந்து தாங்க ஆகணும், ரொம்ப கட்டாயம், காலத்தின் கட்டாயம் சொன்னா என்ன காலத்தின் கட்டாயம்? கட்சியை வளருங்க, 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படிதான் நினைப்பாங்க. விஜயை பார்க்கணும்னு போற ஸ்டார் கிரேஸை நம்ம யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. எம்ஜிஆரை பார்க்கணும்னு போனவங்க தான், அதெல்லாம் போகத்தான் செய்வாங்க, அது வேற. ஆனா அது ஓட்டா மாறணும்னா பொலிட்டிக்கலா நீங்க எடுக்கிற பல முடிவுகள் வந்து அவங்க மைண்டை மாத்திரும். அவங்க பழையபடி அவங்கவுங்க கட்சி எதுவோ அதுக்கு ஓட்டு போட போயிடுவாங்க. அப்போ இந்த மாற்று, அந்த தனித்து நிற்கிறதுல இருக்கிற ஒரு கவர்ச்சி, இப்ப சீமானோட கவர்ச்சி என்னங்க? இளைஞர் சக்தி, மாற்று சக்தி, எவ்வளவு வந்தாலும் நான் தனித்து போட்டிடுவேன்னு சொல்றது. சீமானே இப்ப 2026 இல்லைங்க நான் ஒரு கூட்டணியில் சேர்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன், என் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய நன்மை அதுலதான் கிடைக்கும்னு மாற்று முடிவு எடுத்தாருன்னா அவர் வந்து 10ஓட 11 தானே ஆவாரு. விஜயகாந்த் அதானங்க செஞ்சாரு 2011. 2006 2009 தனியா நின்னாரு. அவர் சந்திச்ச சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா 2006 மட்டும்தான். 2026 அது 2006. 2009 வந்து மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தலில் ஓட்டு கூட வாங்கினாலும் எம்பி சீட் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு சீட் ஜெயிச்சாரு. ஆனா ஒரே சட்டமன்ற தேர்தலில் அவர் 2011 கூட்டணி போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அந்த கூட்டணி வெற்றியும் பெற்றது. ஆனா விஜயகாந்த் அவுட் ஆயிட்டாரு. அப்போ விஜய் அவுட் ஆயிடுவாரு. இதோட சிக்கல் அதுதான். கூட்டணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சிக்கல் வரும்னு சொல்றீங்க, கரெக்டா? இல்ல, கூட்டணிக்கு முன்னாடியே வந்துருங்க. இதுல வந்துங்க அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குல்ல, இத்தனை சேர்த்தா இத்தனைங்கிற கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் வந்து எதுக்கு இந்த கேள்வி வைக்கிறேன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் மீது வந்து ஒரு 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 பச்சை கொடி காமிச்சிட்டே இருக்காரு. இங்க வந்து நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை காமிச்சிட்டே இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய பிரச்சாரத்துல வந்து டிவிக்கு கொடி காமிக்கப்பட்டப்ப பிள்ளையார் சொல்லி இங்க இருந்தே போடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா விடுறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு இல்லையா? ஏடிஎம்கேவும் டிவிக்கும் இங்க வந்து கூட்டணி வைக்கமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தோணிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, தோணிட்டே இருக்கு. அதாவது விஜய வளர்க்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நோக்கமா, நான் வளரணுங்கிறது நோக்கமா, தான் வளர வேண்டும் என்பது நோக்கமா? விஜய் வச்சு ஆதாயம் தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஜய வச்சு நம்ம முதலமைச்சர் ஆகணுங்கிறது தானே. என்ன ஆதாயம்? அரசியல் ஆதாயம் தானே. முதலமைச்சர் ஆகணும் இல்லைன்னா ஆகல, அவ்வளவுதான். 2 பாயிண்ட் தான் அதுல. அப்போ விஜய வச்சு தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வரும்போது மிக இயல்பாக தூரத்துல கொடியை செஞ்சாலும் அதோ கொடி தெரிகிறது பார், பறக்கிறது பார், பட்டொலி வீசி பறக்கிற கொடி, அப்படிதானே சொல்லி ஆகணும் வர வழி. இதுல வந்து டிசிஷன் பை விஜய் தான். அந்த டிசிஷனுக்காக எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதே வந்து அதிமுகவுக்கு ஒரு வகையில் அவமானம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படி காத்திருந்தவங்க கிடையாது. எம்ஜிஆர் வழியில ஜெயலலிதா வழியில கட்சி, அதன் வழியில வியூகம்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட சொல்லியிருக்காரு. ஃபவுண்டர் அதிமுக பிறந்த தினத்தோட. அதிமுக பிறந்த தினம் என்பதுங்க எங்களுக்கு எல்லாம் பசுமையா நினைவு இருக்கிறது. நான்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்டா வேலைக்கு போயிட்டேன், வேளாண்மை நிபுணரை போனேன். அதிமுக பிறந்த அக்டோபர் 17, அதுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சம்பவங்கள், அதுக்கு பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தல், தொடர்ந்து வந்த இடைத்தேர்தல் வெற்றி, இப்படி அவருக்கு ஒரு அரசியல் பரிணாமம் இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. விஜய்க்கு அது இல்ல. எம்ஜிஆருக்கு இருந்த அரசியல் துணிச்சல் இல்ல. ஒரு கட்சிங்க பிறந்த உடனே ஒரு சில மாதங்கள்ல ஒரு பெரிய எம்பி தொகுதி இடைத்தேர்தல், திண்டுக்கல் மாதிரி ஒரு பெரிய எம்பி தொகுதிங்க அது. அதுல வந்து மத்திய ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி, பிரதான எதிர்கட்சி 3ஐயும் எதிர்த்து நிக்கிறாரு அவர். பிரதான எதிர்கட்சி காமராஜர், மத்திய ஆளுங்கட்சி இந்திரா காந்தி, மாநில ஆளுங்கட்சி கலைஞர், 3 பேரையும் ஏத்து நிக்கிறாரு. என்னங்க ஒரு புள்ளைய கொண்டு போய் ரன்னிங் ரேஸ்ல விடுறீங்கன்னா அப்ப சொன்னாங்க எல்லாரும். அது ஒரு வகையான துணிச்சல். அந்த துணிச்சல் வந்து விஜய் கிட்ட எல்லாம் சுத்தமா கிடையாதுங்க. அவர் வந்து ஈரோடுல நின்று ஜெயிச்சிருக்கணும்ல அப்படி துணிச்சல் இருந்தா. அவர் அப்படி சொல்ல விரும்பல, அவர் நிக்கவும் விரும்பல, அது தனி விஷயம். அப்போ விஜய் என்பவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு பலம், அதுதான் வந்து வெற்றிக்கு உத்தரவாதம்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் அது யாருக்கான பலவீனம்? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கடைசி நேரத்துல எது எப்படி வேணாலும் வாங்கலாம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியும் சொல்லப்படுது. அதோட 2 பேருமே ஒளிஞ்சிருவாங்க. அப்படியெல்லாம் கழட்டி விட முடியாதுங்க. அமித்ஷா சாம்ராஜ்யத்துல, காங்கிரஸ் சாம்ராஜ்யத்திலேயாவது கழட்டி விடலாம், இங்க அதெல்லாம் கழட்டி விட முடியாது. நிதிஷ்குமாரே கழட்டி விட முடியாம தானே அங்க கிடக்குறாரு பீகார்ல. அப்படி கழட்டி விட்டா 2 தரப்புமே அவுட் ஆயிரும்.
விஜய் தரப்பு உடனே அவுட் ஆகும். என்னன்னா 1008 வழக்கு இருக்குங்க, நமக்கு தெரியாத வழக்குகளும் இருக்கும், இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்திரா காந்தி அம்மா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டி தான் எம்ஜிஆரை மிரட்டிட்டாரு அப்படிங்கறதாங்க திமுக வாதமே. வருமான வரித்துறையை காட்டி மிரட்டி அதன் மூலமாகத்தான் திமுகவுக்கு எதிராக இந்த சதி நடந்ததுன்னா முரசொலி எழுதும். அதுக்காக எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அவங்கவுங்க வீட்டு பத்திரத்தை எல்லாம் எம்ஜிஆருக்கு அனுப்பி வச்சாங்க, வரியை கட்டிருங்க தலைவா அப்படின்னு. அப்படியே விழுப்புரம் பக்கத்துலங்க அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் அனுப்பி விட்டாரு பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை. அவங்க அம்மா சொன்னாங்களாம், நமக்காக தாயா எம்ஜிஆர் வருமான வரி கட்ட முடியாம மாட்டிக்கிட்டாரு, நமக்கு செலவு பண்ணித்தான் வீட்டு பத்திரத்தை அனுப்பிடு அப்படின்னு. சரி, எம்ஜிஆரோட இமேஜ் வேறங்க. பாலாஜி அவரோட சுயசரிதம் எழுதுவாருங்க, 6th சென்ஸ் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். அதாவது நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜி. அவரு விழுப்புரம் போகும்போது கேட்டு போட்டிருந்தாங்களாம், ரயில்வே கேட். ராத்திரி ஒரு 12 மணி 11 மணிக்கு ஒரு பாட்டியம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவர் பாவம் பாட்டி உட்கார்ந்துருக்கேன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு இருட்டுக்குள்ள. அந்த அம்மாவுக்கு அது பார்த்துட்டு யாரு எம்ஜிஆரான்னு கேட்டுச்சா. கொடுக்கறது பாலாஜி. இமேஜ் அப்படி. இந்த ராத்திரியில நமக்கு ஒருத்தர் 100 ரூபாய் தரானா எம்ஜிஆர் தாயா. என்னன்னா அவர் வேற, இவங்க வேற. எடப்பாடி பழனிசாமி அந்த இமேஜுக்குள்ள வர முடியாது, விஜயும் வர முடியாது. இப்போ ஒரு கன்வீனியன்ஸ் கூட்டணி அமைக்கலாம். அமைத்தால் திமுக அதுக்கு ஒரு மாற்று வச்சிருக்கும்ல. இந்த நம்ம பேசுற எல்லாமே திமுகவும் யூகிச்சு வச்சிருக்கு தானே இருக்கும், அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப திமுக என்ன மாற்று வச்சிருக்கோம்? இது எல்லாமே ஆல்ரெடி இங்க ஒரு ஆன்டி இக்குமென்சி டிஎம்கேக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த கரூர் விஷயமா இருக்கட்டும், இந்த சுப்ரீம் கோர்ட்ல விஜய்க்கு ஃபேவரா ஜட்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஆன்டி இக்குமென்சியை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹை ஹேண்டா இதை எடுத்து பேசிட்டே இருக்காரு. மக்கள் மத்தியில இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோமே. டிஎம்கேவோட அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? டிஎம்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா தானே நிற்கும். ஆன்டி இன்குமென்சி எல்லா கட்சிக்கும் உண்டுங்க, கண்டிப்பா திமுக உண்டு. 10% குறையத்தான் செய்யும். அவங்க என்ன ஓட்டு வச்சிருக்காங்களோ அதுல 10% குறையும். அது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அதான் வரும். அப்ப ஆன்டி இன்குமென்சியை எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு ஆளுங்கட்சிகள் முயற்சி செய்யும் அப்படின்னா, பயனாளிகளை பெருக்கிறது மூலமா தான். 69ல கலைஞர் ஆட்சி, 71ல அவர் தேர்தல், திடீர் தேர்தல் தான் அது. 67ல தேர்தல் முடியுது, 72ல தாங்க தேர்தல் வரணும் நியாயமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தேர்தல் உள்ள அந்த இந்திரா காந்தி பேண்ட் வேகன்ல சேர்ந்தாரு. அப்ப ஆன்டி இன்குமென்சி அவர் எப்படி சரி பண்ண பார்த்தாரு அப்படின்னா, பல்வேறு பயனாளிகளை பெருக்கிறது மூலமா தான். கலைஞர் கண்ணொளி திட்டம், நிறைய சொல்லலாம். அப்படி இந்த அரசாங்கமும் அதான் செய்யும். இப்பயும் சொல்றாங்கல்ல, விடுபட்ட மகளிர் உரிமை தொகை இத்தனை லட்சம் பேருக்கு கொடுக்க போறோம். அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம். இப்படி எதெல்லாம் அதிருப்திக்கான காரணமோ, எதெல்லாம் அதிருப்தியை குறைக்க உதவுமோ அதெல்லாம் அடுத்த 9 மாசத்துல செய்வாங்க. அப்ப அதோட பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தியோ பிசிக்கல் டிபிசிட்ட பத்தியோ கவலையப்பட மாட்டாங்க. எப்படி மகாராஷ்டிரால மீண்டும் சிவசேனா பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தது, 3 மாசத்துக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை மாதிரி அவங்க ஒரு பெண்களுக்கான உதவி தொகையை அறிவிச்சாங்க. தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்ச பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதை கொடுக்கறதுன்னு சொன்னாங்களா இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆளுங்கட்சிகள் எல்லா விதமான பல பிரயோகமும் பண்ணும், ஆயுத பிரயோகம் பண்ணும். அந்த ஆயுத பிரயோகத்துல மிக முக்கியமானது பயனாளிகள் எண்ணிக்கையை பெருக்கிறது. 6 மாசங்க 3 விஷயம் செஞ்சாலே அரசாங்கத்து பேர்ல அதிருப்தி குறையும். 1, லஞ்ச ஊழல் ஒழிக்கணும். எங்க போனாலும் 5000 10,000 எல்லாமே வேலையாகாது. கீழே கிராமத்துல சொல்றேன்னா 1000 ரூபீஸ்ல இருந்த ஒரு ஸ்பீடு மணி இன்னைக்கு 10,000 ரூபீஸ் ஆயிடுச்சு. ஒரு விஏ விட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஸ்ட்ரிக்டா 6 மாசம் 9 மாசம் அதை ஒழிக்கணும். போலீஸ்காரங்க மாமூல் படுமோசமா இருக்கு. நீங்க வண்டி ஓட்டிட்டு போக முடியாதுங்க ரோட்ல. அதாவது இந்த குட்டியான எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஊர்ல இருந்து ஏதாவது கரும்பு கிட்ட அதுன்னு எடுத்துட்டு போவோம்ல, கடலை. வெளியில போனீங்கனாலே, ஊரை விட்டு வெளியில போய் ஹைவேல போய் சேர்ந்தீங்கனாலே 100 100 100ன்னு கொடுத்துக்கிட்டே போகணும். தஞ்சாவூர் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு போகுது. வெறுப்பா இருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் ஒழிக்கணும். பயனாளிகள் எண்ணிக்கையை பெருக்கணும். அது போக மிக முக்கியமானது, அவங்க கூட்டணியில மேலும் பல கட்சிகளை சேர்க்கணும். சேர்ப்பாங்க. என்னன்னா ஒரு பயம் வந்துடும், நம்ம ஜெயிக்காம போயிட்டா என்ன பண்ணாங்கிற பயம் வந்துடும். அப்போ 2%, 1%, 0.5% இருக்கிற எல்லா கட்சிக்கும் குறைந்தபட்சம் 1 இடம், அதிகபட்சம் 3 இடம்னு கொடுத்து சேர்க்கத்தான் செய்வாங்க. இதை வச்சு அந்த இழந்த 10% உயர்த்த பார்ப்பாங்க. 10% உயர்த்திடலாம்ல. இதுல அது காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்ற டெக்னிக் தான், நான் புதுசா சொல்லல. நான் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதே இதுதான். இப்ப நீங்க இந்த 10% உயர்த்தரலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி இங்க
ஏடிஎம்கே, பிஜேபி அண்ட் அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக இவங்க எல்லாருமே ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்றப்ப டிஎம்கேக்கு அவங்களுக்கு ஒரு 10-15% தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ விஜய் ஃபேக்டர் உள்ள வர்றப்போ அது இன்னும் மேன்மேலும் இன்க்ரீஸ் தானே ஆகும். அப்படிங்கிறப்போ இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது விஜய் உள்ள வரப்ப ஒரு பெரிய டஃப் ஃபேக்டரா தான் இருக்கும் டிஎம்கேக்கு. வாக்கு அரசியல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, நம்பர் 1. இன்னொன்னு தொகுதி பங்கீடுங்கிறது மிக மிக கடினமான ஒரு பணி. டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல ஜெயலலிதா 2016 இருந்தாங்க. அவங்களுக்கே தண்டனை ஆகி போச்சு. குன்ஹா கோர்ட்ல தண்டனை, ஜாமீன்ல தான் வெளியில வந்தாங்க. 2016 தேர்தல்ல கூட்டணி வேணாங்கிற முடிவு எடுத்தாங்க. எங்களோட கூட்டணி வந்தா ரெட்டை இலையில நில்லுங்கன்னாங்க. ஒரு டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல ஒரு லீடர் எடுத்த முடிவு அது. ஏன்னா நம்ம ஓட்டு நம்மகிட்ட இருக்கு, அப்படியே இருக்கட்டும். நமக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுது. எவ்வளவு வேணாலும் பிளவுபடுத்தணும். நம்மளே கூட அதை பிளவுபடுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்மளே கூட செய்யலாம். அப்போ மினிமம் பெர்சன்டேஜ் வச்சு நம்ம ஜெயிக்கலாம். இப்போ இது நீங்க சொல்ற அனாலஜி, 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. 3 பேரோட ஓட்டு ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து திமுக ஆள் இருக்கும், அதிமுக ஆள் இருக்கும், பிஜேபி கூட 1-2 ஆள் இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு ஆள் இருக்காது. இப்பதான் அவர் வந்து எல்லா மாவட்டங்களுக்கெல்லாம் எல்லா போஸ்டிங்கும் போடுங்க, போட்ட பிறகுதான் இனிமே நான் சுற்றுப்பயணம்ன்றாரு. சொல்லியிருந்தாருங்க. ஆமா, அடுத்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்குள்ள எல்லா போஸ்டிங்கும் போட்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட மாநில இது வரைக்கும் போஸ்டிங்கே போடலன்னு தானே அர்த்தம். அப்ப எங்க பூத் கமிட்டி எங்க போட்டிருக்காங்க? அப்போ அமைப்பே இல்லைங்க. அதனாலதான் கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கு. சரி, கட்சிக்கார இருந்திருந்தான்னா இந்த இப்படியான சம்பவம் நடந்தே இருக்காதுங்க. போலீஸ் வந்து சரி, போலீஸே வந்து 2000 போலீஸ் போட்டா இந்த சம்பவம் நடக்காதா? முதலமைச்சர் 600 பேர் இருந்தாங்கன்றாரு. முன்னாடி அதிகாரிகள் 500 பேர் இருந்தாங்க. 500னே வச்சுக்கோங்க. 500 நான் 4 டைம்ஸ் கூட்டுறேன், 2000. சம்பவம் நடக்குமா? நடக்காதா? நடக்குங்க. என்ன காரணம்னா கிரௌடுக்கு கண்ட்ரோல் இல்லை. கிரௌடு யாரு அப்படின்னா விஜய் ரசிகர்கள் வந்து எல்லாரும் அவங்க வண்டிக்கு பின்னாடி தலைதறிக்கு ஓடி வந்த எல்லாருமே வந்து பொலிட்டிக்கலா திங்க் பண்ற ஆளுகளே இல்லை. தளபதி விஜய் இதை தாண்டி வரல அவங்க. ரைட், அதுதான் விஜயோட பலம். ஆனா அவங்கள வச்சு நம்ம வந்து தேர்தல் நடத்த முடியாது. இது விஜய்க்கும் அவங்க இன்னும் பொலிட்டிசைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு இன்னமுமே ஆளே போடலன்னு ஆயிடுச்சு. நான் கூட என்ன நினைச்சேன்னா முதல்ல 1 லட்சம் பேர் நாங்க போட்டிருக்கோம்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா கரூர்ல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கூட்டம் நடத்துறதுக்கான அனுமதியை லோக்கல் பர்சன்ஸ் கேட்பாங்கல்ல. எல்லாம் எந்த கட்சி கூட்டமும் அப்படித்தானே. திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் போய் கூட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்பாரா? ஆனா இங்க வந்து புஷியானந்த் போயிட்டு இருந்தாரு. அப்பவுமே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னங்க இது, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு எதுக்கு அனுமதி கேட்க போனோம்? திருச்சியில அனுமதி கேட்க போறாரு, வரிசையா அனுமதி கேட்க போறாரு அப்படின்னா கீழே அமைப்பு சரியா இல்லை அப்படின்னு தான் நான்லாம் யூகிச்சேன். அதுதான் உண்மைன்னு ஆயிப்போச்சு. இப்பதான் போஸ்டிங் போட போறாங்க. இவங்க எப்ப போஸ்டிங் போட்டு முடிச்சு எப்ப வந்து அவன் ஆர்கனைஸ் ஆகி மழை காலம் இருக்கு, எப்ப வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியும்? அவருக்கு படம் ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகுது. அப்ப விஜயை நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிறதோட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே லாபம் என்ன அப்படின்னா விஜய்ங்கிற ஸ்டார் வேல்யூ மட்டும்தான், ஆர்கனைசேஷன் வேல்யூ இல்ல. இந்த கூட்டணி வந்து டிஎம்கேவை வந்து எந்த அளவும் பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் திமுகவை இன்றைய தேதிக்கு வந்து பாதிக்குங்க. என்ன காரணம்னா திமுக சில பலவீனங்கள் இருக்கு, கட்சிக்காரன் அதிருப்தி இருக்கு, பொதுமக்கள் மத்தியில ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் எல்லாம் இருக்கு. அப்ப திமுகவை இன்னைய தேதிக்கு நாளைக்கு தேர்தல் நடந்தா பாதிக்கும். 9 மாசம் கழிச்சு தேர்தல் நடக்கும்போது கம்ப்ளீட்டா இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, இப்படியான சிச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி இருந்தாருங்க 2021ல, ரைட்டுங்களா? அவர் தோத்தாலும் ஜெயிச்ச சீட்டு கிட்டத்தட்ட 75. 2019 தேர்தல்ல பெரிய தோல்வி. அடுத்த 1.25 வருஷத்துல தேர்தல் வருது, வரிசையா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே வந்தாரு. கடைசியா வந்து 10.5% ரிசர்வேஷன் கொடுத்தாரு. சோ அவரோட ஏரியா பூரா அவருக்கு அது கிளியர் வெற்றி. என்னன்னா அந்த 1 இயர் ஓட்டு அப்படியே வந்து சேர்ந்துருச்சு. நான் 1 இயர் ஓட்டு இருந்த தென் மாவட்டங்கள்ல அமமுக பிரிச்ச ஓட்டு காரணமாக தோல்வி. எது எப்படி இருந்தாலும் வந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதாங்கிற அந்த வசீகர தலைமைக்கு பிறகு ஒரு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு கீழே இருந்து வந்த மேல வந்த ஒருவர் வந்து 75 சீட்டு ஜெயிச்சிருக்காருல, அது வந்து குறைந்த வெற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த வெற்றிக்கான கரெக்ஷன், கோர்ஸ் கரெக்ஷன் எவ்வளவு பண்ணிருக்காரு? ஒரு வெறும் 6 மாசத்துக்குள்ள.
அது மாதிரி திமுக பண்ணும்ல, அது எப்படி பண்ணாம இருக்கும்? ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பதில்களுக்கும் நன்றி சார். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.